ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரியில் இதுவரையும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட முக்கியமான சில கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். முதல் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நவீன காலத்தில் இந்தியாவுடன் வியாபார தொடர்பு கொண்ட முதல் ஐரோப்பிய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நவீன காலம் அப்படின்னா மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியாவில் இந்தியாவோட வணிக தொடர்பு வியாபார தொடர்பு கொண்ட முதல் நாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாடர்ன் இந்தியாவை பொறுத்தவரை நம்ம படிச்சிருப்போம். இந்த நவீன காலத்தில் ஃபஸ்ட்டு கண்ட்ரி யார் கடல் வழியை தேடி கண்டுபிடிச்சி வருவாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் வருவாங்க. அவங்க எந்த கண்ட்ரி அப்படின்னா போர்ச்சுகல் நாடு. சரிங்களா? ஓகே, இப்போ இந்தியா எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா எப்படி இருக்கா? இந்தியா அப்படி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேண்ட் ரூட் இருக்குது. லேண்ட் ரூட் இங்கே பாகிஸ்தான் இருக்கும், இங்கே ஆப்கானிஸ்தான், இது மாதிரி என்னென்னா இங்கே லேண்ட் ரூட்டு இருக்குது. பட் ஆனால் ஏன் இந்த நிலப்பகுதி வழியாகவே வியாபாரம் பண்ணலாம்ல? இங்கே தான் ஈரோப் இந்த சைடு இருக்குது. சரிங்களா? ஈரோப்பில் இந்த பக்கம் போர்ச்சுகல், ஃப்ரான்ஸ் எல்லா கண்ட்ரிஸும் இருக்குது. ஏன் நிலப்பகுதி வழியாகவே அவங்க வியாபாரம் பண்ணலாம்ல? ஏன் கடல் பகுதி வழியாக வராங்க அப்படின்றத பார்ப்போம். நிலப்பகுதி வழியாக இப்படி தான் முதல்ல வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 1453 இந்த வருஷத்தில் என்ன நடந்துச்சு? 1453 என்ன நடந்துச்சு அப்படின்னா, கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸ் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா டர்க்கி கண்ட்ரியில் இருக்குது. சரிங்களா? அந்த பிளேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிளேஸை யார் பிடிக்கிறா அப்படின்னா ஓட்டமன் டக்ஸ் அப்படின்ற இருக்காங்க பிடிச்சிடுறாங்க. ஓட்டமன் துருக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க அந்த பகுதியை. இதனால் இந்த பக்கம் ஃபுல்லாக என்ன ஆகுது அப்படின்னா, முஸ்லீம் ரீஜியன் இந்த ஓட்டமன் டக்ஸ் டாமினேஷன் பண்ணுறாங்க. இதனால் இங்கே இருக்க கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ்லாம் என்னென்னா வர முடியல, இந்த பக்கமாக தாண்டி வர முடியல, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ தானே அவங்க இந்தியாவோட ட்ரேட் பண்ண முடியும். அப்போ நம்ம நாட்டை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம நாடையும் நம்ம பக்கத்தில் இருக்க இந்த மியான்மர் இந்த நாடெல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஈஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கிந்திய நாடுகள். கிழக்கிந்திய நாடுகளோட அவங்க மட்டுமே வியாபாரம் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் என்னென்னா அவங்கள அலோவ் பண்ணல. ஸோ இந்த போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி அப்படின்னு சும்மா இல்லாமல் நம்ம சீ ரூட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ இங்கே ஈரோப்பு கீழே இங்கே ஆஃப்ரிக்கா இருக்குமா, இந்த ஆஃப்ரிக்காவையும் தாண்டி ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு ஒருத்தர் லேண்ட் ஆவார். எங்கே அவர் லேண்ட் ஆவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் லேண்ட் ஆகுறாரு. அவர் பேர் என்னென்னா வாஸ்கோடாகாமா அப்படின்ற ஒருத்தர் லேண்ட் ஆகுறாரு. இவர் ஒரு போர்ச்சுகீசிய மாலுமி. சரிங்களா? இவர் தான் ஃபஸ்ட்டு லேண்ட் ஆவார். ஓகே, இந்த கொஷின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் என்னன்னு பாருங்கள். இது ஒரு முக்கியமான கொஷின். போர்ச்சுகீசியர்கள் மும்பையை எந்த சூழலில் ஆங்கிலேயரிடம் ஒப்படைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போர்ச்சுகீசியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மும்பை அந்த காலத்தில் பாம்பே அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பேவை எப்படி எதுக்காக ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பெயினிடமிருந்து விடுதலை பெற்ற போர்ச்சுகீஸுடன் பிரிட்டிஷ் சுமூக உறவை வளர்த்து கொள்வதற்காக. இது கிடையாது ஃபஸ்ட் ஆப்ஷன். சார்லஸ் II போர்ச்சுகீசிய இளவரசி கேத்ரின் பிரகன்சாவை திருமணம் செய்து கொண்டதாக. இதுதான் கரெக்டான ஆன்சர். சார்லஸ் II பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து மன்னர், பிரிட்டிஷ் மன்னர். இந்த கேத்ரின் அப்படின்றவங்க போர்ச்சுகீசிய இளவரசி. ஸோ பிரிட்டிஷ் மன்னருக்கு அந்த போர்ச்சுகீசிய இளவரசியாக கல்யாணம் பண்ணி தராங்க. ஸோ அதனால் டௌரியாக வரதட்சணையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள் தான் அப்போ பாம்பேவை பிடிச்சி வச்சுருந்தாங்க. போர்ச்சுகீசியர்களுடைய கம்பெனியும் என்னென்னா கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ என்னென்னா அது கவர்மெண்ட் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்து யாருக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னா சார்லஸ் II கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி தான் என்னென்னா ஆங்கிலேயர்களுக்கு பாம்பே கிடைக்கும். அதுக்கப்புறமா சூரத்தில் அவங்க வச்சுருந்த தலைமையகத்தை பாம்பேக்கு மாற்றிடுவாங்க. சரிங்களா? ஆங்கிலேயருக்கு 3 முக்கியமான பிளேஸ் தலைமையகமாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாம்பே. முன்னாடி சூரத் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேலே சூரத் இருக்கும், அது தலைமையகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கீழே பாம்பே மாற்றிட்டாங்க. சரிங்களா? இது என்னென்னா மேற்கத்திய தலைமையகம். இதுவே கிழக்கு சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மச்சிலிப்பட்டினம் இருந்துச்சு. அப்புறமா என்னென்னா மெட்ராஸ் கீழே மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி
இந்த பக்கம் வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இது கொல்கத்தா இருக்கும். இது மாதிரி 3 தலைமையகம் வச்சுருந்தாங்க சரிங்களா கிழக்கிந்திய கம்பெனியில். இது 3மே ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து டௌரிக்காக வந்து என்னென்னா கொடுக்கப்பட்டது தான் இந்த பாம்பே. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த போர்ச்சுகீசிய ஆளுநர் கோவா பகுதியில் குழந்தை திருமணம் மற்றும் உடன்கட்டை ஏறுற பழக்கத்தை வந்து ரத்து செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. குழந்தை திருமணம் அப்புறம் உடன்கட்டை ஏறுதல்னா சதி, அந்த வழக்கத்தையும் ரத்து செய்கிறார். கோவா பகுதியில் தான் வந்து போர்ச்சுகீசியர்கள் முதல்ல வந்து பிடிச்சி ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பகுதியில் வந்து யார் இந்த பழக்கத்தெல்லாம் ரத்து செஞ்சவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சோ டி அல்புபர்க் அப்படின்றவர் ரத்து பண்ணுறார் சரிங்களா. இவர் ஒரு ஃபேமஸான கவர்னர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் என்ன பண்ணுறாருனா பீஜப்பூர் சுல்தான்டேருந்து கோவாவை கைப்பற்றுறார். பீஜப்பூர் சுல்தான்டேருந்து கோவாவை கைப்பற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சோ டி அல்புபர்க் அப்படின்றவர் தான் சரிங்களா. அலெக்சாண்டர் காலத்துக்கு அப்புறமா ஒரு ஐரோப்பியர் இந்த இடத்த வந்து பிடிக்கிறது வந்து அதான் வந்து அடுத்த தடவை தான். அலெக்சாண்டர் கிட்டத்தட்ட எப்போ வந்திருப்பார் அப்படின்னா கிமு 326 அப்போ தான் வந்து அலெக்சாண்டர் வந்து ஒரு ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்தவர். அவர் வந்து இடத்த பிடிச்சிருப்பார். அதுக்கப்புறமா அடுத்தது வந்து இந்தியாவில் இடத்த பிடிச்ச ஃபஸ்ட்டு ஐரோப்பியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். யாருன்னா அல்ஃபோன்சோ டி அல்புபர்க் அப்படின்றவர். இவர் வேறு என்னென்னலாம் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியம் இங்கே வர்த்தகம் பண்ண வந்தாங்கல்ல அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்திய நாட்டு பெண்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா இங்கே இருக்கிற பெண்களே கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பித்தாங்கன்னா நம்ம வந்து அவங்கள நம்ம நாட்டவர்களாக பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்றதுக்காக சொன்னாங்க. போர்ச்சுகீஸ் வந்து நம்ம நாட்டில் வந்து ரொம்ப காலம் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாஸ்கோடகாமா வந்ததே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1498 ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்திருப்பாங்க. அப்புறமா யார் வருவாங்கன்னா டச்சுக்காரர்கள் வருவாங்க. அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்கள் வருவாங்க. அடுத்தது டேனியர்கள் வருவாங்க, டேனிஷ் வருவாங்க. அடுத்தது கடைசியாக தான் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வருவாங்க. ஆனால் அவங்க எல்லோரும் போயிடுவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா எல்லோரும் போனதுக்கப்புறமாவும் இருப்பாங்க. அப்புறமா 1961 நம்ம தான் ஆர்மியை விட்டு என்னென்னா கோவாவை கைப்பற்றிருப்போம், அவங்கள துரத்தி விட்டுட்டு. அந்த அளவு வந்து என்னென்னா மோசமாக என்னென்னா இங்கேருந்து போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாங்க போர்ச்சுகீசியர்கள் சரிங்களா. அவங்க வந்து இங்கே வாழணும் அப்படின்னு நினச்சி இவங்க இதை நாடாகவே நினச்சி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் நம்ம மிலிட்ரி ஆப்ரேஷன் பண்ணி என்னென்னா கோவாவை கேப்சர் பண்ணோம் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். சட்டம் வச்சு கேட்டிருக்காங்க. எந்த பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு ஆண்டும் என்னென்னா 1,00,000 ஒதுக்கிறதுக்காக வழிவகுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட்டய சட்டம் அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ட்டர் ஆக்ட் எந்த பட்டய சட்டத்தில் சொல்லியிருக்காங்க வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் வந்து என்னென்னா ஒதுக்கணும் இந்திய நாட்டு மக்களுடைய கல்விக்காக அப்படின்னு எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டய சட்டம் 1813 வந்த பட்டய சட்டம் அதில் தான் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்தது இந்த பட்டய சட்டத்தில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனி மட்டும்தான் இந்தியாவோட வர்த்தகம் செய்கிற உரிமையை வந்து பெற்றிருந்தது. கிழக்கிந்திய கம்பெனினா இங்கிலாந்தில் ஏகப்பட்ட கம்பெனி இருக்கும். அதில் ஒரு கம்பெனி தான் கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருந்துச்சு இந்தியாவோட வர்த்தகம் பண்ணுறது. ஆனால் இந்த உரிமையை வந்து அவங்க என்னென்னா ரத்து பண்ணிட்டாங்க. 1813 இந்த உரிமையை ரத்து பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனாவோட அதாவது தேயிலை வணிகத்தை தவிர மீதி எது பண்ணாலும் வந்து என்னென்னா அது எல்லாமே பண்ணலாம். தேயிலைக்கு மட்டும் என்னென்னா கிழக்கிந்திய கம்பெனி மட்டும்தான் பண்ணலாம். தேயிலை வணிகம் பண்ணுறது கிழக்கிந்திய கம்பெனி மட்டும்தான் சீனாவில் பண்ணலாம், வேறு எந்த கம்பெனியும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பொருள்கள் வந்து எல்லா கம்பெனியும் பண்ணலாம் அப்படின்னு என்னென்னா வர்த்தக சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பட்டய சட்டத்தில் 1813. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 1940 ஆண்டில் வந்து காங்கிரஸ் ஆங்கிலேயருக்கு எதிராக எவ்வகையான போராட்டத்தை கையாண்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1940
முதல்ல ஏன் இதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் உலகப் போர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இரண்டாம் உலகப் போர் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் நடந்துச்சு. 1939லேருந்து 1945 வரைக்கும் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 6 வருஷம் நடந்துச்சு. ரொம்ப பயங்கரமாக நடந்த ஒரு போர். நிறையா பேர் இறந்துட்டாங்க. இதுக்கு மேலே ஒரு போரே வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஐநா சபை வந்து உருவாக்குனாங்க. சரிங்களா? இந்த இரண்டாம் உலகப் போர் வந்து நடந்துட்டு இருந்த கட்டம். அப்போ ஏன் இந்த போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது உலகப் போர் நடக்கும்போது 2 கட்சி இருப்பாங்க. ஒரு பக்கம் வந்து என்னென்னா ஆங்கிலேயர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து ஆங்கிலேயர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள், பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் என்னென்னா ஒரு இடம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு, இவங்க 2 பேரும் ஒரு கட்சி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜெர்மனி, இன்னொரு முக்கியமான கண்ட்ரி என்ன அப்படின்னா ஜப்பான். ஓகே, இந்த 4 முக்கியமான கண்ட்ரிஸ் வந்து பார்த்துருக்கோம். 2 பேரும் என்னென்னா 2 கட்சியில் இருக்காங்க. ஸோ மாற்றி மாற்றி சண்டை நடந்துகிட்ருக்கு. ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, உலகப்போர் நடக்க ஆரம்பித்தோடனே ஸ்டார்டிங்கில் யாருன்னா ஆங்கிலேயும் ஃப்ரெஞ்சும் ஜெர்மனி ஜப்பான்கிட்ட மாறி மாறி தோற்றுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தோற்றுக்கிட்டே இருக்கிறதால இவங்களுக்குலாம் வந்து என்னென்னா ஒரு பயம். அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. 1940 தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை ஆரம்பிப்பாங்க. சரியா? தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தலைவர்களும் என்னென்னா அவங்க எங்கெங்கே பகுதியில் வாழ்கிறாங்களோ அங்கேருந்து நேராக டெல்லியை நோக்கி போவாங்க. போகிற வழியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த போரில் வந்து நாங்கள் கலந்துக்கல அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே போவாங்க. ஏன்னா போரில் கலந்துக்கல அப்படின்றத மக்கள்கிட்ட தெரிவிக்கணும். அதனால் போகிற வழியெல்லாம் என்னென்னா, போரில் நம்ம வந்து காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுக்கல ஆங்கிலேயருக்கு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் காந்தியடிகள். அதை வந்து செஞ்சுருப்பாங்க. சரியா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியாகிரகம் தான் பண்ணியிருப்பாங்க. 1940 செஞ்சது சத்தியாகிரகம். அதுக்கப்புறம் 42 தான் வெள்ளையனே வெளியேறி இயக்கம் செஞ்சுருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நான் ஒரு இந்திய டமாரஸ் சேவல் தூங்கி கொண்டிருப்பவர்களை நான் எழுப்பிக்கொண்டே இருப்பேன். அப்பொழுதுதான் அவர்கள் எழுந்து தங்கள் தாய் நாட்டிற்காக பாடுபடுவார்கள். இதுவே எனது பணி அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு டமார சேவல், நான் கத்திக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் வந்து என்னென்னா உறங்கிட்டு இருக்க மக்கள்லாம் தம் தாய் நாட்டுக்காக பாடுபடுவாங்க அப்படின்லாம் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார், அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. இவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அப்படின்ற நாட்டிலேருந்து வந்திருப்பாங்க. அயர்லாந்துலேயும் வந்து என்னென்னா சுதந்திரத்துக்காக பாடுபடுவாங்க. அவங்க ஏன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயர்லாந்தையும் யார் பிடிச்சி வச்சுருந்தது அப்படின்னா அதே பிரிட்டிஷ் தான். ஸோ என்னென்னா அவங்க அங்கே பண்ணுறத வந்து என்னென்னா அவங்க அங்கே பார்த்துட்டு சுதந்திர போராட்டத்தெல்லாம் பார்த்து அதை வச்சு என்னென்னா இங்கே வந்து என்னென்னா நம்மளுக்கு சுதந்திர போராட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க அன்னி பெசன்ட் அம்மையார். இவங்க வந்து பிரம்மஞான சபை அப்படின்னு ஒரு சபையை வந்து என்னென்னா அடையாறில் நிறுவியிருக்காங்க. சாரி, இவங்க நிறுவனர் இல்லை, இவங்க வந்து அது தலைவராக இருந்திருக்காங்க. பிரம்மஞான சபை. இதுக்கு தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாறில் இருக்குது. இன்னமும் வந்து இந்த தலைமையகம் இருக்குது, அடையாறில் இருக்குது. சரி, இவங்க இன்னும் நிறையா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சுதந்திரமான நாட்டில் மாட்டு வண்டி பயணமே வந்து சிறந்தது. நான் வந்து இது மாதிரி அடிமைத்தனமாக வந்து ரயில்வேஸ், அதாவது அடிமைத்தனமாக வந்து ரயில்வேஸில் போகிறத விட, ரயிலில் வந்து சுகமாக ரயிலில் போகிறத விட நான் வந்து இது மாதிரி அடிமைத்தனம் இல்லாமல் சுதந்திரமாக நான் மாட்டு வண்டி பயணத்திலே போய்க்கிறேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஃபேமஸான சென்டென்ஸ்லாம் அன்னி பெசன்ட் அம்மையார் சொல்லியிருக்காங்க. இவங்களோட பத்திரிக்கை பேர் அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா, அப்புறம் காமன்வெல்த், இது மாதிரி 2 முக்கியமான பத்திரிக்கையும் வந்து என்னென்னா இவங்க எழுதியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் சில இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ.